உடல்நிலை சரியானதால் விரைவில் நடிப்புக்கு திரும்புகிறார் மம்முட்டி. நடிகர் மம்முட்டி தமிழ் மலையாளத்தில் பல படங்களில் கதாநாயகன் நடித்தவர் மம்முட்டி. ரஜினிகாந்தும் மம்முட்டியும் நடித்த படத்தை மணிரத்னம் இயக்கியிருந்தார். தளபதி அந்த படம் சூப்பர் ஹிட்டு. ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு மம்முட்டியினுடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவருக்கு ஒரு நோய் வந்ததாக மருத்துவ அறிக்கை தெரிவிக்கப்பட்டது. சில மாதம் அவர் வீட்டிலேயே ஓய்வெடுக்க வேண்டும், நடிக்கக்கூடாது என்று டாக்டர்கள் நிபந்தனை விதித்தார்கள். அந்த அடிப்படையில் மம்முட்டி இப்போது சென்னையில் உள்ள பங்களாவில் ஓய்வெடுத்து வருகிறார். அவரை பீடித்திருந்த நோய் இப்போது 80% விலகிவிட்டது. இன்னும் 20% தான் பாக்கியிருக்கிறது. அது விலகிவிட்டால் முழு நேர படப்பிடிப்பில் ஈடுபடலாம் என்று டாக்டர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். விரைவில் மம்முட்டி நடிப்புக்கு திரும்புகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போது என்பது தெரியவில்லை. விலா எலும்பு அறுவை சிகிச்சை செய்தாரா திஷா பத்தானி? நடிகைகள் இப்போது முக அலங்காரத்துக்காகவும் உடல் அலங்காரத்துக்காகவும் பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் இடுப்பு சிறுத்து காணப்பட வேண்டும் என்பதற்காக விலா எலும்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார் நிஷா பத்தானி. இதனால் அவருடைய உடல்நிலையும் குறைந்து விட்டது, ஆளும் அழகாக தெரிகிறார், இடுப்பும் மிகவும் குறைந்து விட்டது என்று ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திஷா பத்தானி இடுப்பு எலும்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டாரா என்ற கேள்விக்கு இதுவரையும் பதில் சொல்லாமல் இருந்து வருகிறார் திஷா பத்தானி. ஸ்ரீதேவி மகள் படத்துக்கு புதிய சிக்கல். ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூர், சித்தார்த் மல்கோத்ரா நடித்த படம் பரம் சுந்தரி தெலுங்கிலும் இந்தியிலும் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் சித்தார்த் மல்கோத்ராவும் ஜான்வி கபூரும் லவ் டுயட் ஒன்று ஷூட் பண்ணிட்டாங்க. அது ஏதோ பிரைவேட் சர்ச்சு போல இருக்குது, அவனும் காசு வாங்கிட்டு ஒத்துக்கிட்டான். ஆனால் கிறிஸ்தவ தேவாலயத்தில் எப்படி காதல் காட்சி படமாக்கலாம் என்று கிறிஸ்தவர்கள்லாம் அணி திரண்டுட்டாங்க, கேஸை போட்டாங்க. இதனால் பரம் சுந்தரி படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டுருக்குது. இது பற்றி ஜான்வி கபூரிடம் கேட்டதுக்கு, எங்க அது டைரக்டரோட இருப்பங்க, டைரக்டர் சொன்னாலும் நடித்தேன், எனக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன தகராறா? இல்லவே இல்லை என்று மறுத்திருக்கிறார் ஜான்வி கபூர். வடக்கே தென்னிந்திய நடிகைகளுக்கு மதிப்பு இல்லை. நடிகை மதுபாலா பாலச்சந்தரால் அழகன் படத்திலே அறிமுகமாக செய்யப்பட்டவர். ஜென்டில்மேன், ரோஜா ஆகிய படங்களில் கதாநாயகன் நடித்தவர் மதுபாலா. மிகவும் திறமையானவர். இவர் சமீபத்திலே பேட்டி கொடுக்கும் பொழுது, என்னதான் இந்தியர்கள் என்று சொன்னாலும் தென்னிந்திய நடிகைகளை கொஞ்சம் இழப்பமாக தான் பார்க்குறாங்க வடக்கிந்திய சினிமாக்காரர்கள். வடக்கத்திய சினிமாக்காரர்கள் நம்மளை கொஞ்சம் எடை குறைவாகத்தான் மதிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் எவ்வளோதான் அறிவு சார்ந்த திறமையோடு இருந்தாலும் அவர்கள் மதிப்பதில்லை. அது அவருடைய நடவடிக்கைகளிலேயே தெரிந்திருந்தது. ஆனால் இப்போது அப்படி அல்ல. எல்லா நடிகளிலும் எல்லா மொழிகளிலும் நடிக்கிறார்கள். ஆனால் எந்த பாகுபாடும் தெரியவில்லை. ஆனால் நான் நடிக்கும்போது என் மீது மிகவும் பாகுபாடு காட்டியதை நான் உணர்ந்தேன், நான் வலியில் துடித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகை மதுபாலா. 75 கோடி செலவில் பங்களா வாங்கிய கீர்த்தி சனோன். நடிகை கீர்த்தி சனோன் இப்போது தனுஷ் நடிக்கும் இந்தி படத்தில் மேரா இஷ்க் கவுன் என்ற படத்திலே கீர்த்தி சனோன் கதாநாயகி நடிக்கிறார். பல இந்தி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். இப்போது மும்பையில் விலை உயர்ந்த இடங்கள், கோடீஸ்வரர்கள் வதிக்கும் மும்பை பாந்திரா பகுதியில் இப்போது 65 கோடி ரூபாய் செலவில் ஒரு பங்களா வாங்கியிருக்கிறார் கீர்த்தி சனோன். 200 முறை செல்போன் நம்பரை மாற்றிய ராம் சரண். தெலுங்கில் நட்சத்திர கதாநாயகன் ராம் சரண். இவருடைய மனைவி உபாசனா ராம் சரண் செல்போன் நம்பரை ராம் சரண் 200 என்று பதிவு செய்திருக்கிறார். ஏங்க ராம் சரண் 200 என்று பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு மனைவி உபாசனா என்ன சொன்னார்னா, அதிர்ச்சி தரும் தகவலை சொன்னார். செல்போன் ஆரம்பிச்சிலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய கணவர் 199 முறை எண்களை மாற்றிவிட்டார். இப்போது அவர் வைத்திருப்பது 200வது எண். எனவே ராம் சரண் 200 என்று பதிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னார் ராம் சரணின் மனைவி சுப்பாசனா. 200 தடவை நம்பர் மாற்றுறாருன்னா ஒன்று அதிகமாக கடன் வாங்கியிருக்கணும். கடன்காரங்க தொல்லை தாங்காமல் நம்பரை மாற்றலாம். ஆனால் ராம் சரணுக்கு அந்த பொருந்தாது. ஏன்னா அவர் பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். ஒருவேளை நிறைய பேர் தன்னுடைய கால்ஷீட் கேட்டு தொந்தரவு செய்வதால் மாற்றியிருக்கிறாரா, ரசிகர்கள் அதிக அன்பு தொல்லை கொடுக்கிறார்கள் என்று மாற்றியிருக்கிறாரா, இல்லை ரசிகர்கள் ஃபோன் செய்து டேட்டிங் பற்றி கேட்கிறார்கள் என்பதற்காக மாறு செய்தாரா தெரியவில்லை.
ஆனால் இதுவரையிலும் 200 தடவை மாற்றியிருக்கிறார் செல்போன் எண்களை ராம் சரண். இது ஒரு அதிர்ச்சியான தகவல்தான்.